மிக முக்கியமாக அண்ணாமலையினுடைய அந்த நிலம் சொத்து கணக்கு விஷயமாக அந்த பரபரப்பு கொஞ்சம் அப்படியே அமர்ந்து வருகிறது. இருந்தாலும் அது நெருப்பாக கங்காகத்தான் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ அதை தாண்டி ஈசிஆரில் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? இது ரொம்ப முக்கியம். மீண்டும் அண்ணாமலைக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை 2 கூட்டத்திலும், குறிப்பாக டெல்லியிலே அமித்ஷாவுடைய தலைமையில் நடந்த முதல் கூட்டம் அஃபீஷியலா, இதில் எல்லா தமிழ்நாட்டு தலைவர்கள், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன், அது மட்டுமில்லாமல் வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை அம்மா அவர்கள், நேனா நாகேந்திரன், அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய செயலாளர், பிஜேபியினுடைய செயலாளர், எல்லாருமே கலந்து கொண்டார்கள். எல்லாரும். ஆனால் இவர் கலந்து கொள்ள மறுத்தார். திருமணத்திற்கு செல்லணும்னு சொன்னார். அதற்கு பிறகு 12ஆம் தேதி நடந்த துணை ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு விழாவில் இவர் போகவில்லை. அப்போதும் சாக்கு போக்கான காரணத்தை தெரிவித்தார். இப்போ நேற்று ஈசிஆருக்கு வந்தார்னா ஈசிஆருக்கு அவர் வரலை, ஆனால் வந்தார். எப்படி, என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னா, இந்த கூட்டத்திற்கு 5 குழுக்களை அவர்கள் நேற்று நடத்தினார்கள். அவற்றில் எல்லா உச்சபட்ச தலைவர்கள், தமிழகத்தினுடைய தலைவர் திரு நேனார் அவர்கள் கலந்து கொண்டார்கள், நாகேந்திரன் அவர்கள் மட்டுமல்லாமல் BL சந்தோஷ் இந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து அவர்கள் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், வானதி எல்லாரும் கலந்தார்கள். கேசவ விநாயகம். இந்த கூட்டத்தில் காலை நடந்த போது அண்ணாமலை வீட்டிற்கு அவர் அதற்கு முன்பே சென்றார். யாரு? திரு BL சந்தோஷ். இவர் யாருன்னா, அண்ணாமலை ஒரு தத்து பிள்ளையாக வளர்த்தவர். இவர் ஒரு பிராமண முகம், RSS முகம். இவருடைய வேலை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று புரோக்கரேஜ் செய்வது, பிரச்சனைகளை தீர்ப்பது. அப்படி வச்சுக்கிடுங்க. புரோக்கரேஜ்னா தப்பா நினைச்சிடாதீங்க. கட்சிக்குள் நடக்கும் கலோபரங்களை தீர்ப்பது. உதாரணத்திற்கு யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை வருகிற போது RSSின் சார்பில் களம் கண்டவர் உத்தரப்பிரதேசத்தில். இவர் அண்ணாமலை வீட்டில் போய், தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா, உனக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு, நீ வரணும், இல்லைனா அப்படின்ட்டு அவர்கிட்ட இவர் அதை சொல்லியிருக்கிறார். 1 மணி நேரம் பேச்சு நடந்திருக்கிறது. கடைசியில் கையை காலை பிடிச்சி வல்லா நிலையாக என்று சொல்ற மாதிரி அண்ணாமலை ஈசிஆர் கூட்டத்திற்கு மதியம் அவர் வந்தார் அல்லது அழைத்து வரப்பட்டார். அதான் முக்கியம். அதில் பொறுப்பு கொடுத்ததுல நேனா நாகேந்திரனுக்கான பொறுப்பு மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை, அதே மாதிரி ராஜா, ராஜா, அண்ணாமலை, இப்படியெல்லாம் நிறைய பொறுப்புகளை ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குறாங்க. தமிழிசை சமூக தலைவர்களை சந்திக்கணும். இப்போ ராஜா அதே மாதிரி ஒரு பொறுப்பு, நேனாருக்கு ஒரு பொறுப்பு, வானதிக்கு ஒரு பொறுப்பு, இப்படி எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பில் அண்ணாமலை இவர்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு அவர் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். இதுதான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அண்ணாமலை நேற்று பேசும்போது சில தகவல்களை சொன்னார். அந்த தகவலில் தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு திமுகவுக்காக வாக்கு சதவீதம், நாம் தமிழருக்கு ஒரு 6 விழுக்காடு, விஜய்க்கு 8லிருந்து 12 வரை இருக்கலாம். இதையெல்லாம் கூட்டி கழித்து 40, ஒரு 46, 56, 58 போக மீதி இருக்கிற 42%, 26% வாக்குகள் அதை நமக்கு வழியாக வருகிறது. மீதி உள்ளதை நாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு புள்ளியியல் கணக்கை தோராயமாக ஒரு எஃபிஷியன்ட் மூட்டில் அவர் வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அண்ணாமலை 40% திமுகவுக்கு, 6% நாம் தமிழர் கட்சிக்கு, 8 to 12 விஜயுடைய கட்சிக்கு, அதல்லாமல் ஒரு 25-26 விழுக்காடு வாக்குகள் அங்கும் இங்கும் இருக்கிறது. இதை நாம் கவனமாக பறிக்க வேண்டும். அது திமுகவுக்கும் செல்லாது, யாருக்கும் செல்லாது. அது போக அதிமுக பாஜக கூட்டணி என்றெல்லாம் ஒரு அசத்தலான புள்ளி கணக்கை கொடுத்து தான் ஒரு அறிவாளி என்று அவர் சொல்வார். நமக்கு தெரியும் பல இடங்கள்ல எல்லோரும் சங்கல கொஞ்சம் வித்தியாசமாக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்ற மாதிரி அண்ணாமலை
பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ்லாம் கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு கல்வியாளர். ஏனென்று சொன்னால் இந்தியா முழுவதும் அவரை பேச அழைக்கிறார்கள். என்க்ளேவில் கூட அவர் ஸ்பெஷலாக பேசுகிறார். ஆங்கிலம் பேசக்கூடியவர், கன்னடம் பேசக்கூடியவர், கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சரி, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது பாரதிய ஜனதாவுக்கு உடைய விஷயத்தில் நம்மளுடைய விவகாரம் என்னவென்றால், எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் ஒரு கை ஓசை என்பது ஒளி எழுப்பாது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கிடணும் சகோதரர்கள். ஒரு அரசியல் கட்சியை பார்க்கக்கூடியவர்கள், ஒரு கை ஓசையை வைத்து நீங்கள் ஒளி எழுப்ப முடியாது, அது வாய்ப்பே இல்லை. இரண்டு கைகள் என்றால் ஒரு புளூரலிஸ்டிக் என்று சொல்வார்கள், பன்முகமாக பலவிதர்கள், ஒரு கலவை. உணவென்றால் உணவோடு ஒரு சாப்பாடு சரி பெற முடியாது, அதற்கு சுவையூட்டிகள்லாம் இருக்கிறது. எந்த பொருளும் சுவையூட்டியில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கலவை, ஒரு வளர்ச்சி. ஆனால் அண்ணாமலைக்கு இந்த கலவை தலைவர்கள் யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை. அண்ணாமலை என்ன நினைக்கிறார் என்றால், இவர்கள் நமக்கு தேவையில்லை என்று அவர் நினைத்து அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களை, அவரோடு நெருக்கமான சில ஆட்களை வைத்து கொண்டு அவர் தனது காய்களை நகட்டுவதையும் நாம் கவனிக்க முடிகின்றது. எவ்வளவுதான் பேச்சு இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதனுக்கு ரொம்ப பொறுமையும் பிறரை மதிக்கக்கூடிய ஆற்றலும் ரொம்ப உயர்வா இருக்கணும். அது அண்ணாமலைக்கு இல்லை. ஏன்னா அவர் வளர்ந்த விகிதம் என்னென்று தெரியல, அவர் இயற்கையான குணங்களாகவும் இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்க என் மண் என் மக்கள், ரைட்டு, இளைஞர்களை கவிழ்ந்தார்கள், சரி. அதோடு ஒரு கட்சி 18% எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க, சரி. அதுக்கப்புறமும் அவர் நிலைப்படுத்தி விட முடியாது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள்னா, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், திரு மு கருணாநிதி இருந்தார். எல்லா விஷயத்திலும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மையார ரொம்ப கோபப்படுவாங்க, ஆனா எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். கூட்டணி வைக்கும்போது எல்லார் வீட்டுக்கும் போய் பேசக்கூடியவர். அவரை விட அறிவாளி ஒன்றும் இவர் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவரை விட மிகப்பெரிய புலமை வாய்ந்த பன்மொழி திறமையானவர் அல்ல, ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை விட அண்ணாமலை. இந்த மூன்று தலைவர்களையும் நீங்க பாருங்க. 1976, 77 ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பிளவு ஏற்பட்டு பைலாவில் திருத்துறாங்க. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டி சோமசுந்தரம் வீட்டுக்கு, நமது கழகத்துக்கு சென்று எஸ்டி சோமசுந்தரம் இவரை சந்திக்க மறுக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் உணவு தோசை சாப்பிட்டுட்டு நான் வந்தேன்னு சொல்லுங்க ராமச்சந்திரன்னு சொல்றார். எந்த அளவுக்கு ஒரு தலைவர் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான தலைவராக டாக்டர் எம்ஜிஆர் இருந்தார்கள். அதே மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர்களை பற்றி முடியை இழுத்து சட்டமன்றத்தில் எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க. PH பாண்டியன் உள்ள சேர்த்துக்கிட்டார், RM வீரப்பனை சேர்த்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு தலைவர்களையும் அவர் சேர்த்து கொண்டார். கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி தலைவர்கள் வீடுகளுக்கே சென்றார், பொக்கை கொடுத்தார். செல்வி ஜெயலலிதாவை விட அண்ணாமலை பெரிய தலைவன் இல்லை. இதெல்லாம் ஒரு செய்தியா சொல்றேன். நீங்க உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய பார்வை. மூன்றாவது கருணாநிதி, எவ்வளவுதான் சூட்சமங்களை தெரிந்தாலும் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விவரமா இருந்துச்சு. ஒரு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். 1000 விமர்சனங்கள் நமக்கு உண்டு அவர் மீது, அது விட்டுருங்க. ஆக இந்த மூன்று தலைவர்களே நான் சொல்றது, பெரியவர் காமராஜர், டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அம்மா செல்வி ஜெயலலிதா, திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள், இவர்களை விடலாம் அண்ணாமலை 37 வயசுல வந்தார். 20க்கு அப்புறம் தான் 22ல் வந்து இவ்வளோ பெரிய ஆளாலாம் அவர் கதை கொண்டு போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த கட்சியில் அவர் பிஜேபி வளர்ச்சிக்கெலாம் ஒன்றும் அவரால் பண்ண. பிஜேபி என்பது ஒரு சர்ச்சைக்குரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவர்கள் மைனாரிட்டி வாக்குகள் அவர்களுக்கு இல்லை. அதே சமயம் ஜாதி ரீதியாக இன ரீதியாக மக்கள் பிளவுபடுகிறார்கள். இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய கட்சி இன்னைக்கு பாஜக இல்லை இல்லையா? முக்குளத்தோர்கள் அதிமுகவில் இல்லை, முஸ்லிம்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை. எல்லா சமூகமும் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எல்லாரும் எல்லா இடத்திலும் இருக்கார்கள். அப்போ ஒரு கை ஓசை என்று நான் அண்ணாமலையை சொல்வது பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். மாபெரும் தலைவர் பெரியவர் காமராஜர், மாபெரும் தலைவர் எம்ஜிஆர், மாபெரும் தலைவர் அம்மா அவங்க செல்வி ஜெயலலிதா அம்மா, அதே மாதிரி திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள், இவர்கிட்டலாம் அந்த
அண்ணாமலை பாடம் படிக்கணும். ஏதோ ஐபிஎஸ் ஆனவுன்னா 2 ஆங்கிலம் பேச தெரிஞ்சு, ஹிந்தி பேச தெரிஞ்சு, கன்னடம் பேசணுன்னாலாம் பெரிய ஆள் ஆக்கிட முடியாது. அப்படி ஆகுன்னா செல்வி ஜெயலலிதாவை விட பெரிய ஆள் நீயான்னு கேள்விப்படும். அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர். நீ ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. ஆகவே இன்னைக்கு 1000 தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பொலைட்டா பிஜேபியில் இருக்கக்கூடிய திரு டாக்டர் தமிழிசை அம்மா அவங்க ரொம்ப கண்ணியமான ஒரு பெண். அவங்க ரொம்ப யாரையும் அநியாயமா, அதாவது என்ன சொல்றது, கடுமையான வார்த்தைகளை பேசப்பட. நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவர் தான், ஆனாலும் அவர் ரொம்ப கடும்போக்கான வார்த்தைகள்லாம் பேசி பார்த்ததில்லை. அது மாதிரி வானதி அவர்களும் அதே மாதிரி தான். ஐயா பொன் ராதாகிருஷ்ணனும் ரொம்ப ஒரு இதாக தான் பேசுவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாஜகவுக்கு ஆதரவாக நான் இதில் பேசலை. அரசியலை ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி பார்க்குறேன். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் எல் முருகன், கேசவ நாயகன் மீது 1008 விமர்சனம் உண்டு, அது வேறு பக்கம் விட்டுருக்கேன். அப்போ எல்லாரையும் கேடி ராகவன் இவரெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு பிராமண தலைவர், அவரை அசிங்கப்படுத்தியதில் இவருக்கு பங்குண்டு என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் வாரும். நயினார் நாகேந்திரன் 1008 கேள்வி, டாக்டர் தமிழிசையை கூட விமர்சித்தார். ஆக BL சந்தோஷ் கூப்பிட்டு வந்தாலும் இவர் வருங்காலத்தில் இன்னும் சில நாட்களில் எந்த அளவுக்கு மாநில தலைவர்களோடு இணக்கமாக செல்ல போகிறார் அது தெரியல. இணக்கம் இல்லை என்றால் அண்ணாமலை இப்படி கையை ஆட்டிட்டு தான் இருக்கணும், சத்தம் வராது. அது அவர் புரிந்து கொள்வாரா என்று தெரியவில்லை. RSS மற்றும் அமித்ஷாவுடைய உத்தரவில் BL சந்தோஷ் அவர் வீட்டுக்கு சென்று 1 மணி நேரம் பேசிய பிறகுதான் அவர் இழுத்து வரப்பட்டிருக்கிறார், அல்லது தூக்கி வரப்பட்டிருக்கிறார், அல்லது அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவராக மனசு வைத்து வந்த மாதிரி தெரியவில்லை. அவருக்கு இந்த மாநில தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணி மத்தியக்கு சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். அது இல்லாமல் என்னென்ன கூட்டத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரனுக்கு அவர் அந்த கூட்டங்களையும் வழிமுகப்படும். ஆனால் மாநில தலைவர்கள் அவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு, ஊழல் ஆதாரங்களுக்கு, பணம் எப்படி வந்ததுக்குன்னு யாருமே ரியாக்ஷன் கொடுக்கல. பெரிய அளவில் வெளிப்படையாக அண்ணாமலை எங்கள் தலைவர், அவர் அப்படிலாம் செய்யலைன்னு எந்த தலைவனும் சொல்லலை. திருப்பி சொன்னால் RSS முகமாக கல்யாணராமன் போன்றவர்கள் கடுமையாகத்தான் விமர்சித்தார். இது அண்ணாமலைக்கு பெரிய மனசு. அப்போ அண்ணாமலை சொந்த கட்சியிலே அவருக்கு ஆதரவு இல்லை. ஆகவே இன்னும் அவர் எந்த அளவுக்கு தொடரப்போகிறார், கூட்டணிகளோடு இணக்கமாக போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது நேற்று நடந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடந்த பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய தேர்தல் பணி ஆலோசனை குழுவினுடைய உள்ளிருந்து கடந்த ரகசிய முக்கியமான செய்தியாகும். நன்றி.